CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 1ற்கான வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் தருகிறோம். அதனுடைய விடைகளை எழுதி நமது குழுவில் உள்ள, அதாவது இந்த தேர்வை எழுதும் குழுவில் உள்ள அனைவரும் விடைகளை எழுதி நமது குழுவில் பகிரும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்களும் எழுதணும்னு விரும்பினீங்கன்னா நமது குழுவில் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து நீங்களும் இந்த தேர்வை எழுதி வருகின்ற PGTRBயில் வெற்றி பெறலாம். இந்த தேர்வுக்கு முன்னர் இதற்கான மெட்டீரியல்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த மெட்டீரியல்களிலிருந்து அன்றைக்கு புத்தம் புதிதாக வினாக்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு தேர்வாக வைக்கப்படும். இதுதான் நமது மாடல் டெஸ்ட் சீரீஸின் முக்கியமான விஷயமாகும். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து இதனுடைய விடைகளான ABCD என்ன என்பதை குறித்து இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். இப்போ முதல் கேள்விக்கு போகிறோம். இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடங்கிய ஆண்டு. இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடங்கிய ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1981, 1991, 1971, 1989. இரண்டாவது கேள்வி. ஆசியாவில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் உள்ள நாடு. ஆசியாவில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் உள்ள நாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சீனா, இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான். மூன்றாவது கேள்வி. உலக பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு. அதாவது சமீபத்தில், இதற்கு முன்னர் சுதந்திரத்திற்கு முன்னர் ஒரு பெருமந்தம் ஏற்பட்டது. அதன் பிறகு உலக பெருமந்தம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு உலகம் முழுவதும் நடந்தது. அதை பற்றிய கேள்விதான் இது. உலக பெருமந்தம் சமீபத்தில் ஏற்பட்ட ஆண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2004 முதல் 2007, 2006லிருந்து 2009, 2008லிருந்து 2009, 2010லிருந்து 2011. நாலாவது கேள்வி. உலக பொருளாதாரத்தில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது. அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது இடத்துல தற்போது உள்ளது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3வது, 12வது, 2வது, 4வது. ஐந்தாவது கேள்வி. கீழ்க்கண்ட நாடுகளில் உலக பொருளாதாரத்தில் முதல் 4 இடத்திற்குள் இல்லாத நாடு. கீழ்க்கண்ட நாடுகளில் உலக பொருளாதாரத்தில் முதல் 4 இடத்திற்குள் இல்லாத நாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்தியா, ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா. ஆறாவது கேள்வி. இந்தியாவில் வாழும் 700 மில்லியன் மக்கள் நாளொன்றுக்கு டேஷ் டாலர் கொண்டு அல்லது அதற்கும் கீழாக கொண்டு வசிக்கிறார்கள். இந்தியாவில் வாழும் 700 மில்லியன் மக்கள் நாளொன்றுக்கு டேஷ் டாலர் கொண்டு அல்லது
அதற்கும் கீழாக கொண்டு வசிக்கிறார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 3, 4, 5. அதாவது $2, $3, $4, $5. இதில் எத்தனை டாலர்களை கொண்டு நமது இந்தியாவில் 700 மில்லியன் மக்கள் நாளொன்றுக்கு வாழ்கிறார்கள் அப்படின்றதான் கேள்வி. உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 7வது கேள்வி. 2002ஆம் ஆண்டில் இந்திய அரசு டேஷ் நுகர்வோர் இறக்குமதிகள் மீதான ஒதுக்கீட்டை ஒழித்தது. 2002ஆம் ஆண்டில் இந்திய அரசு டேஷ் நுகர்வோர் இறக்குமதிகள் மீதான ஒதுக்கீட்டை ஒழித்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1320 நுகர்வோர் இறக்குமதிகள், 1420, அடுத்து 1520, அடுத்து 1620. இதில் உங்களது விடை எது? 8வது கேள்வி. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க இந்திய இருதரப்பு வர்த்தகம் ஏறத்தாழ டேஷ் பில்லியன் டாலர்களாக இருந்தது. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க இந்திய இருதரப்பு வர்த்தகம் ஏறத்தாழ டேஷ் பில்லியன் டாலர்களாக இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 50, 30, 40, 65. இப்போ 9வது கேள்வி பார்க்குறோம். உலக வர்த்தக அமைப்பு டேஷ் ஆண்டில் தோஹாவில் பிரகடனம் வெளியிட்டது. உலக வர்த்தக அமைப்பு டேஷ் ஆண்டில் தோஹாவில் பிரகடனம் வெளியிட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2009, 2007, 2008, 2006. 10வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் முதன்மை அமெரிக்க ஏற்றுமதிகளில் அடங்காதது? கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் முதன்மை அமெரிக்க ஏற்றுமதிகளில் அடங்காதது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரும்பு கழிவு, கணினி வன்பொருள், உரங்கள், தோல் பொருட்கள். 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் முக்கிய அமெரிக்க இறக்குமதிகளில் அடங்கும்? கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் முக்கிய அமெரிக்க இறக்குமதிகளில் அடங்கும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் உலோக கழிவுகள், விமான பாகங்கள், ரசாயனங்கள், எதுவுமில்லை. 12வது கேள்வி. 2009ஆம் ஆண்டில் இந்திய மென்பொருள் ஏற்றுமதி டேஷ் அமெரிக்க டாலரை தாண்டியது. 2009ஆம் ஆண்டில் இந்திய மென்பொருள் ஏற்றுமதி டேஷ் அமெரிக்க டாலரை தாண்டியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 37 பில்லியன், 34 பில்லியன், 35 பில்லியன், 32 பில்லியன். 13வது கேள்வி. 2010ஆம் ஆண்டில் மொபைல் ஃபோன் பயனாளர்களின் எண்ணிக்கை டேஷ். 2010ஆம் ஆண்டில் மொபைல் ஃபோன் பயனாளர்களின் எண்ணிக்கை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 250 மில்லியன், 300 மில்லியன், 350 மில்லியன், 400 மில்லியன். 14வது கேள்வி. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2008இன் இறுதியில் டேஷ். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2008இன் இறுதியில் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 130 பில்லியன் டாலர்கள், 230 மில்லியன் டாலர்கள், 130 மில்லியன் டாலர்கள், 230 பில்லியன் டாலர்கள். 16வது கேள்வி. இந்தியாவின் தனிநபர் வருமானம் 2000 ஆண்டில் டேஷ். இந்தியாவின் தனிநபர் வருமானம் 2000 ஆண்டில் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் $260, $360, $560, $460.
17வது கேள்வி. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை டேஷ். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 121 கோடி, 130 கோடி, 131 கோடி, 128 கோடி. 18வது கேள்வி. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை டேஷ். 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 104.76 கோடி, 103.87 கோடி, 102.67 கோடி, அடுத்து 105.67 கோடி. 19வது கேள்வி. வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார அடிப்படையின் அம்சங்களில் ஒன்று. வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார அடிப்படையின் அம்சங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேசிய வருவாயில் வேளாண்மையின் பங்கு சிறிய அளவு, தேசிய வருவாயில் வேளாண்மையின் பங்கு பெரிய அளவு, தேசிய வருவாயில் வேளாண்மையின் பங்கு தேவையில்லை, கடைசி ஆப்ஷன் ஏதும் இல்லை. இதில் உங்களது விடை எது? 20வது கேள்வி. வளரும் நாடுகளில் பொருளாதார மூலதன அமைப்பின் விகிதம். வளரும் நாடுகளில் பொருளாதார மூலதன அமைப்பின் விகிதம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், மாற்றமின்றி இருக்கும், அதிகமாகி குறையும். 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் வளரும் நாடுகளில் மிகவும் குறைவான மூலதன உருவாக்கத்திற்கு வழிவகுப்பது. கீழ்கண்டவற்றில் வளரும் நாடுகளில் மிகவும் குறைவான மூலதன உருவாக்கத்திற்கு வழிவகுப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சேமிக்கும் பழக்கம் குறைவு, சேமிக்கும் பழக்கம் அதிகம், சேமித்து வைக்கும் திறன் குறைவு, சேமித்து வைக்கும் திறன் அதிகம். அடுத்து 22வது கேள்வி. இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்கியதற்கு ஒரு காரணம். இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்கியதற்கு ஒரு காரணம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வளங்களை அதிகம் பயன்படுத்துவதால், அடுத்து வளங்களை பயன்படுத்தாமை, அடுத்து வளங்கள் இல்லாமை, கடைசி ஆப்ஷன் ஏதும் இல்லை. 23வது கேள்வி. வளர்ந்து வரும் நாடுகளில் பொருளாதார அம்சங்களில் ஒன்று கீழ்கண்டவற்றில் எது? வளர்ந்து வரும் நாடுகளில் பொருளாதார அம்சங்களில் ஒன்று கீழ்கண்டவற்றில் எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிக மக்கள் தொழிலில் ஈடுபடுதல், அதிக மக்கள் வேளாண் தொழிலில் ஈடுபடுதல், அதிக மக்கள் சொந்த தொழிலில் ஈடுபடுதல், ஏதுமில்லை. 24வது கேள்வி. அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை நுகர்வு மற்றும் உற்பத்தி இடையேயுள்ள இடைவெளி டேஷ். அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை நுகர்வு மற்றும் உற்பத்தி இடையேயுள்ள இடைவெளி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விலை இறக்கமாகும், விலை மாற்றமாகாது, விலை ஏற்றம் அதிகரிக்கும், எதுவும் இல்லை. 25வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது. கீழ்கண்டவற்றில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நவீன தொழில்நுட்பம், வளங்களை அதிகம் பயன்படுத்தல், அதிக தலா வருமானம், மோசமான தொழில்நுட்பம். அனைத்து விடைகளையும் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதனுடைய
விடைகளுடன் கூடிய PDF ஃபைலை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுதணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நமது சேனலில் சந்தாதாரராக சேருங்கள். சிறு கட்டணம் கட்டி இந்த குழுவில் சேர்ந்து நீங்களும் வெற்றியை நோக்கி நகருங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.